அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம ஸ்பெஷல் ஆயில் பண்ணுறோம். நம்ம ஜென்டெக் மூலம் மரச்செக்கு, கல் செக்கு, இரும்பு செக்கு, அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தயாரிக்கிறோம். நம்ம தாய்மடி மரச்செக்கு எண்ணெய் மூலம் 20 வகையான எண்ணெய், பாரம்பரிய எண்ணெய்கள் தயாரிக்கிறோம். ட்ரெடிஷ்னல் ஆயில்ஸு. நம்ம தாய்மடி கறி விருந்து மூலம் பாரம்பரிய உணவுகளை நம்ம தயாரிக்கிறோம். இது கொஞ்சம் எனக்கு மனசு வேதனையாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். என்னன்னு சொன்னால், நான் போட்ட வீடியோக்களில் ஒரு வீடியோவில் கூட நம்மளுடைய கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் நான் வாங்க சொன்னதில்லை. ஆனால் ஸ்பெஷல் ஆயிலை நம்மக்கிட்டேருந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஸ்பெஷல் ஆயிலில் நிறைய எண்ணெய் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வால்நட் எண்ணெய், கேஷ்யூ நட் எண்ணெய், பம்கின் எண்ணெய், பிளாக் ஹியூமன் எண்ணெய் ஸ்டாக் இல்லை, மோரிங்கா எண்ணெய், ஆல்மண்ட் எண்ணெய் ஸ்டாக் இல்லை, ஃப்ளாக்ஸீட் எண்ணெய், ஹேர் ஆயில், மகு ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், நீம் ஆயில், புங்கன் எண்ணெய், அதே மாதிரி நீம் ஆயில். இங்கே வாங்க, இங்கே நீம் ஆயில் ஏன் தனியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த எண்ணெய் கூட வைக்கக்கூடாது, கசப்படிச்சிருன்னு சொல்லிட்டு. என்ன இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் பெண்கள்லாம் தப்பாக நினச்சக்கூடாது, சரிங்களா? சோசியல் மீடியாவில் பல வீடியோக்கள் பார்க்குறேன். ஒரு ப்ராடக்ட் பெண்கள் தயாரித்தா அந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்பனை ஆகுது. இப்போ நான் இந்த ஆல்மண்ட் ஆயில், மோரிங் ஆயில் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆனால் பெரிய அளவுக்கு எனக்கு வியாபாரம் ஆகிறதில்ல. ஆனால் தாய்ப்பாலுக்கு இணையாக நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிறோம். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி. நம்ம இங்கே பாருங்கள், அனைவருக்கும் உள்ளே அனுமதி உண்டுங்கிறேன். எவரி ஒன் இஸ் அலோடு இன்சைடுங்கிறேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருக்கிப்பீங்க. என்னோடய எண்ணெய் உற்பத்தி பண்ணுற இடத்துலையும் நான் சொல்லியிருக்கிறேன், அனைவருக்கும் அனுமதி உள்ளே உண்டுங்கிறேன் நான். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் வீடியோ போட்டால் தான் அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ ஒரு ஆண் ஒரு பாரம்பரிய எண்ணெயை விற்கக்கூடாதா, தயாரிக்கக்கூடாதா, அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாதா? என்னோடய ஆதங்கம் தான். அதனால் நான் என்னங்கிறேன்னா, நாங்களும் தாய்ப்பாலுக்கு இணையாக தயாரிக்கிறோம் எண்ணெயை. அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். புரியுதுங்களா? எதுக்கு இந்த வீடியோன்னா, ஆல்மண்ட் ஆயில் ஸ்டாக் இல்லை. ஏன்னா ஒரு அக்கா பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைக்கு அமெரிக்காவில் இருக்காங்களாம்மா, யூஎஸில், அவங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் இப்போ வாங்கினாங்க. திருப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. அவங்களும் கேட்டாங்க, ஒரிஜினல் எண்ணெய் தானே அப்படின்ட்டு. தாய்ப்பாலுக்கு இணையாக எண்ணெய் தயாரிக்கிறேன்னு. அதனால் தயவு செஞ்சு எங்களை போல் உள்ளவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? இவ்வளோ தான். நீங்கள் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு கொடுங்க. கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.